ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான். ரொம்ப பெருசெலாம் இல்லைங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் நட்சத்திரப்பூ 1. இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது நல்லா வாஷ் பண்ணி உணர விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி. இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லைங்க, இந்த மசாலாவே போதுமானது. இதை நல்லா ஆற விட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது கூட நீங்கள் காரம் பத்தலைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தும் செய்யலாம். நான் இப்படியே தான் செய்ய போகிறேன். ஏன்னா இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நமக்கு சப்பாத்தி, நான், பரோட்டா, சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசைக்குன்னு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் பட்டை 1 துண்டு, அது மாதிரி கிராம்பு 2, ஒரு அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 150-200 வெங்காயம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா இந்த மாதிரி 5 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பவுட்ரு பண்ணியிருக்கோம். இன்னொன்று தாளிக்கும் பொழுதும் சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது கருவேப்பிலையோட ஃப்ளேவர் சிக்கனில் இறங்கி செம்மையாக இருக்குங்க. பவுடராக செஞ்சு இப்போ அதில் சேர்த்துக்கிட்டேன். மிக்சியில் அரைச்சது நல்லா பொடி பண்ணி நைஸான பவுடராக அதில் அப்படியே வதக்கிட்டு அது கூட சிக்கனையும் சேர்த்து தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். இதுதான் விஷயமே மொத்தத்துக்கு. இது கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா பச்சை மிளகாயும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூளுக்கும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 2 சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடுறேன். இதை கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. சூப்பராக வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு. வேகலைன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 15 நிமிஷத்தில் அட்டகாசமான கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடும். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோடு சாப்பிடும் பொழுது தாங்க செம்மையாக இருக்கும். பொதுவாகவே நார்மலாக சிக்கன் செய்கிறத விட இந்த மாதிரி கைராளி சிக்கன், கருவேப்பிலை சிக்கன், பெப்பர் சிக்கன் இப்படி செய்யும் பொழுது அது அதனோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கி செம்மையாக இருக்கும். இதில் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். அதனால தான் நான் கருவேப்பிலை நிறைய போட்டேன். அது கசக்கலாம் கசக்காதுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தைரியமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு வேக விட்டுருவோம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இது கூட குழம்பு மிளகாத்தூள் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மசாலா அரைச்ச மசாலாவே போதும், தண்ணிலாம் சேர்க்கவே தேவையில்லைங்க. லேசாக தெளித்து விடுங்க வேகலைன்னா. இல்லைன்னா அதிலே சிக்கன்லேயே தண்ணி வரும், அதிலே வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 15 நிமிஷம் கழித்து சிக்கன் பார்த்தோம்னா நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கும். லாஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் மல்லி இலை தூவிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே மல்லி இலையெல்லாம் போடலை. ஏன்னா இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் மட்டும் இதில் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அப்படி செய்யும் பொழுது இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வீடியோக்காக கூட நான் மேலே மல்லி இலை வைக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கல. அதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டோட செம்மையாக கருவேப்பிலை மட்டும் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட்டோட சிக்கன் ரெடி ஆகிடும். கருவேப்பிலை யாரும் சாப்பிட்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.